ஸோ வணக்க மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான இன்சென்டிவைஸ்ட் டெஸ்ட்நெட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்சென்டிவைஸ்ட் டெஸ்ட்நெட் அப்படின்னா கேரண்டியாக ரிவார்டு இருக்கக்கூடிய டெஸ்ட்நெட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட $4 மில்லியன் ஃபண்டிங் இருக்குது. ஸோ டெஸ்ட்நெட் அட்டென்ட் பண்ணுற எல்லாருக்கும் நாங்கள் ஏர்ட்ராப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப்ஸ் நம்ம வந்து ட்விட்டர்லையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, டெய்லியும் ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப்போ இல்லைனா ஒரு மெயின் நெட் ஏர்ட்ராப்போ ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாறன் கிரிப்டோ ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோயர்லி எத்தீரியம் வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி கோயர்லி எத்தீரியம் வாங்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் டெஸ்ட்நெட் பிரிட்ஜி. இந்த பிரிட்ஜுக்கான லிங்க் வந்து நம்மளுடைய மாறன் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களால் $1 10 கோயர்லி எத்தீரியம் வாங்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் இவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு நீங்கள் வந்து ஓகே பண்ணி விட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ கனெக்ட் ஆகிருச்சு. இப்போது எத்தீரியம் அண்ட் ஆப்டிமிசம் நெட்வொர்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது 0.0005 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு எத்தீரியம் இந்த இடத்துல காட்டுது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ண உடனே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஓகே பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயர்லி எத்தீரியம் வந்து பை ஆகிரும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ எத்தீரியம் நமக்கு பை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 நம்ம வந்து எத்தீரியம் இப்போ பை பண்ணுறோம். நமக்கு 9 எத்தீரியம் கிட்ட வருது. சரிங்களா? கோயர்லி எத்தீரியம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேலெட்டுக்கு 9 கோயர்லி எத்தீரியம் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்சாக்ஷன் சப்மிட்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து எத்தீரியம் நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ நமக்கு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ நம்மளோட வேலெட்டுக்கு 10 கோயர்லி எத்தீரியம் வந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 9 எத்தீரியம் வந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பிரிட்ஜ் வந்து லேயர் 0 ப்ரோட்டோக்கால் மேலே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் லேயர் 0 ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் ஓவராக இருக்குது. சரிங்களா? அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, என்கிட்ட இந்த கோயர்லி எத்தீரியம் பை பண்ணுற அளவு காசு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் ஃபாசெட்டில். ஆனால் அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய வேலெட்டில் 0.001 மெயின் நெட் எத்தீரியம் இருந்தால் தான் உங்களால் கோயர்லி எத்தீரியம் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுடைய அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அல்கமி லாகின் அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஐம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு கொடுத்து சென்ட் மீ ETH அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தீரியம் அனுப்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் 10 நாள் நீங்கள் சேர்த்து வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு சில டாஸ்க் பண்ண முடியும். சரிங்களா? சரி, வாங்க அந்த டாஸ்க் பண்ண போகிறோம். அது என்ன டாஸ்க்கு, எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ப்ராஜெக்ட். சரிங்களா? டேப்பியோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வேலெட் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணோடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோன்னு. நீ சரிப்பா கனெக்ட் பண்ணிக்க அப்படின்னு கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்ததாக 0.01 எத்தீரியமை நீங்கள் வந்து ST எத்தீரியமாக மாற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்வாப் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அதையும் ஓகே பண்ணி விட்டுருங்க. ஸோ கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இது ஸ்வாப் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்டில் ST எத்தீரியம் காட்டிருச்சு. இப்போ அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ST எத்தீரியமாக மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அப்ரூவ் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிருக்கும். இந்த அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் மெட்டமாஸ்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் ஃபீஸ் போகும். சரிங்களா? நீங்கள் இந்த டிரான்சாக்ஷனையும் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து
அப்ரூவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே இந்த எஸ்டி எத்தீரியம் வந்து அப்ரூவ் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அப்ரூவ் ஆகிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மின்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு கேஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். சரிங்களா? ஏன்னா மின்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டான வேலை. ஸோ இந்த கேஸ் ஃபீஸ் அதிகமாக போகும். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு இது வந்து இந்த டேப் பிடிஹெச் வந்து மின்ட் ஆகிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி மின்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெடீம் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிருக்கும். இந்த ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 0.30 அப்புறம் ஒரு 1 இவ்வளோ டேப் எத்தீரியத்தை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பூலுக்குனாலும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க அந்த பூலுக்கே நான் வந்து ரெடீம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனும் மெட்டமாஸ்கில் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ யூஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ரூவ் அப்படிங்கிறத கொடுத்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இந்த டேப் எத்தீரியம் அப்படிங்கிறது அப்ரூவ் ஆகி ரெடீம் அப்படிங்கிறது வந்து எனேபிள் ஆகிரும். இப்போ ரெடீம் அப்படிங்கிறது வந்துருச்சா? இப்போ ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ரெடீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷனையும் முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.001 டேப் பிடிஹெச் வந்து நான் வந்து ரெடீம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரெடீம் அப்படிங்கிறது வந்து சக்ஸஸ் ஆகிருச்சு. சரி வாங்க அடுத்து என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த டாஸ்க் நம்ம ஜீலியில் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த க்ரூ 3 அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அதை தான் இப்போ ஜீலி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் போட்டுக்கோங்க. ஜீலியில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே வந்துக்கோங்க. அங்கே வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த அட்ரஸில் டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணிங்களோ அந்த அட்ரஸை போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் டெஸ்ட்நெட் அட்டன் பண்ண அட்ரஸை போட்டு வச்சுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு வந்து இது சேவ் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பண்ணிக்கலாம்னா எப்படின்னா இந்த டிஆப் டாஸ்க் அப்படின்னு இருக்குதா, இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இல்லைனா 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் ரிவார்டு அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். சரிங்களா? இன் ரிவ்யூ அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஆனால் நம்ம வந்து டாஸ்க்லாம் முடிச்சிட்டோன்னா 2 மணி நேரம் போதும். சரிங்களா? ரிவ்யூ ஆகி முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு கூடி போச்சு அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம ரெடீமும் பண்ணிட்டோம், நம்ம அதையும் கிளைம் ரிவார்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்வாப் யூஸ் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். இப்போ அதையும் நம்ம கிளைம் ரிவார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா டாஸ்க் நீங்கள் வந்து அவங்கள ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, அவங்கள டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா டாஸ்க்கையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோஷியல் மீடியா டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த என்எஃப்டிஸும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து எல்லா என்எஃப்டியும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைமில் நீங்கள் டக்குன்னு போய் இந்த 3 என்எஃப்டியை கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட டிஸ்கார்டு சர்வருக்கு போயிட்டு உங்களை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் அப்படிங்கிறத கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே ஸோ உங்களுக்கு இது என்ன லெட்ரு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டோம் இந்த டேப்பியோ ஃபினான்ஸ் டிஸ்கார்டு சர்வருக்குள்ளே. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சேட்டில் நீங்கள் வந்து பேசிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை டிஸ்கார்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஏதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இவரை பார்த்தீங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்து அந்த ஓஜி ரோல் இல்லை. ஆனால் இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக்கி பாய் இவர்கிட்ட ஓஜி ரோல் இருக்கும், டேப்பியோ ஓஜி அப்படின்னா இவர் வந்து என்எஃப்டி கிளைம் பண்ணியிருப்பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நேமும் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் என்எஃப்டி கிளைம் பண்ண உடனே மாறிடும். ஆனால் அந்த என்எஃப்டியை கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த என்எஃப்டியை நீங்கள் செல் கூட பண்ணிக்கலாம் ஓப்பன்சியில். ஆனால் அது எவ்வளோக்கு செல் ஆகிட்டு இருக்கு என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அப்டேட் வந்து இன்றைக்கி நைட்டு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த ஜிகே சிங்க் $50 எப்படி அந்த டாஸ்க் எல்லாம் ஓரளவு முடிக்கிறது அப்படிங்கிற இது வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ போட தயாராக இருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வீடியோவில் சந்திக்கிறேன். பார்க்கலாம்.